Hi my dear students, welcome to Awesome Math. This is Suhasini. இன்னைக்கு நம்ம வீடியோல arithmetic progressionல example 2.29 பார்க்க போறோம். In an AP, sum of 4 consecutive term is 28 and their sum of their squares is 276. Find the 4 numbers. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 4 consecutive terms இருக்கு. அந்த termஸோட sum addition வந்து 28. அப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் சம் ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ் அதே நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் அதோட சம் வந்து 276. நீங்கள் அந்த 4 நம்பர்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த ஆன்சர் சொல்யூஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன உங்களுக்கு 2 பாயிண்ட் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணுங்க. இஃப் த சம் ஆஃப் த 3 consecutive terms of an AP is given, okay, 3 consecutive numbers அப்படின்ட்டு கொடுத்திருந்தா, then they can be written as a minus d, a and a plus d. ஓகேங்களா? Here the common difference is d. Fine. So a minus d அப்படின்னு கொடுத்தா plus a minus a cancel ஆயிடும். Okay. So t தான் வந்து difference. For example இங்க பாருங்க, t2 minus t1 நான் பண்றேன். That is a minus d இல்லையா? ஸோ a minus into minus plus d இல்லையா? ஸோ plus a minus a கேன்சல் ஆச்சுன்னா d இருக்கும். ஓகே, சிமிலர்லி நான் இது ரெண்டு பண்ணேன்னா a plus d minus a plus a minus a கேன்சல் ஆகிடும், d ரிமைண்டர் இருக்கும். ஸோ இங்கே வந்து காமன் டிஃப்ரென்ஸ் d. ஸோ அப்போ இது AP சீக்வென்ஸ் தான் இல்லையா? ஸோ அதனால் when there is 3 consecutive terms அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் a minus d, a plus dன்ட்டு எடுத்துக்கலாம். ஓகே, சப்போஸ் இந்த நம்ம மேலே ஒரு சம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த எக்ஸாம்பிள் சம்மில் 4 consecutive terms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 3 consecutive கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம தாராளமாக a minus d, a plus dன்ட்டு எடுத்துருக்கலாம். இப்போது 4 consecutive terms கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு செட் ஆஃப் சீக்வன்ஸ் எடுக்கலாம். அதில் இருக்கிற காமன் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், if the sum of 4 consecutive terms of an AP is given, then they can be taken as a minus 3d, a minus d, a plus d and a plus 3d. Here the common difference is 2d. பாருங்க. ஓகேங்களா? ஸோ 4 terms இருந்துச்சுன்னா, 4 consecutive terms இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி எடுக்கலாம். இந்த காமன் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, 2d இருக்குது. நீங்கள் என்ன வேணால் எடுக்கலாம், பட் ரிமெம்பர் காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சிமிலராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், t2 minus t1 பண்ணலாம். தட் இஸ் a minus t minus of a minus 3d. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், a minus t minus a minus into minus plus 3d. ஓகே, ஸோ plus a minus a கேன்சல் ஆகிடும். 3d minus d வந்து 2d. ஓகே, ஸோ 3d minus d வந்து 2d. நெக்ஸ்ட் பாருங்கள், t4 minus t3 பண்ணுறேன். ஓகே, இல்லைனா இது கூட பண்ணி பாருங்கள், t3 minus t2 பண்ணி பாருங்கள். a plus d minus a minus d. ஸோ a plus d minus a plus d. ஸோ plus a minus a கேன்சல் ஆகிடும், d plus d 2d. ஸோ இங்கேயும் காமன் டிஃப்ரென்ஸ் சிமிலராக இருக்குது. காமன் டிஃப்ரென்ஸ் சிமிலராக இருந்தால் என்ன, இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியில் இருக்குது. ஸோ when there is 4 consecutive கேட்டாங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. ஓகேங்களா? ஸோ இங்கே காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 2d. ஸோ எப்போவுமே when there is 4 consecutive number, when there is 3 consecutive numbers அப்படின்னு மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி உங்களுக்கு ஏபியில் இந்த மாதிரி சம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சம்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ரிமெம்பர் அதோட காமன் டிஃப்ரென்ஸ் சிமிலராக இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ சம்குள்ளே போகலாம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 4 consecutive terms அப்படின்னு சொல்லியிருக்காங்களா நம்ம கொஷனில். ஸோ நம்ம கொஷின் ஒரு முறை பார்த்துடலாம். ஸோ நம்ம கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, in an AP sum of 4 consecutive terms அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 consecutive-ன்றதுனால நம்ம தாராளமாக a minus 3d, a minus d, a plus d, a plus 3d அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, let us take 4 consecutive terms are in the form
a minus 3d comma a minus d comma a plus d comma a plus 3d. okay, so இதோட common difference என்ன 2d. ஓகேங்களா? ஸோ நம்ம இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ sum of these 4 terms வந்து 28 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. sum of 4 consecutive terms is 28. சம்முன்னு வந்துச்சுன்னா addition அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்கே எழுதிக்கோங்க a minus 3d plus a minus d plus a plus d plus a plus 3d is equals to 28 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை பாருங்கள், their sum is 28 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து எத்தனை a இருக்குது பார்க்கலாம். ஸோ 1 2 3 4 a இருக்குது இல்லையா. ஸோ எழுதிப்போம் 4a. ஓகே, நெக்ஸ்ட்டு 3d மைனஸ் 3d இருக்குது, மைனஸ் d இங்கே ப்ளஸ் 3d இருக்குது இல்லையா. ஸோ மைனஸ் 3d ப்ளஸ் 3d கேன்சல் ஆகிடும், மைனஸ் d ப்ளஸ் d கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இஸ் ஈக்குவல்ஸ் டு 28. வெறும் a டேர்ம்ஸ் இருந்துச்சு, a எழுதிட்டோம். மைனஸ் 3d ப்ளஸ் 3d மைனஸ் d ப்ளஸ் d கேன்சல். ஓகே, ஸோ 28 எழுதிப்போம். ஸோ இப்போ நம்மளோட a என்ன 28 டிவைடட் பை 4. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணால் டிவிஷனுக்கு வரும். ஓகே, ஸோ 4 1s and 4 7s. ஓகே, ஸோ நம்மளோட a வேல்யூ வந்து 7. ஓகே, இப்போ நம்ம d வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ d வேல்யூ கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கிவனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். கிவனில் என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. எழுதிக்கோங்க இங்கே சீன்ஸ் they have given sum of their squares is 276 இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட ஸ்கொயர்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஓகே, தட் இஸ் a minus 3d whole square சம்மன்ட்டும் இருக்குது, சம்மன் ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் a minus d whole square plus a plus d whole square plus a plus 3d whole square. இதுதான் sum of their squaresக்கு அர்த்தம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஈக்குவல் டு என்ன, ஈக்குவல் டு 276. ஓகேங்களா, they are equal to 276. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே a minus b whole square a plus b whole square ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே நம்ம முதல்ல ஃபார்முலா எழுதிக்கலாம். a minus b whole square and a plus b whole square. a minus b whole square is a square plus b square minus 2ab. a plus b whole square a square plus b square plus 2ab. கரெக்டா? ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் மறக்காதீங்க. got it? So now இப்போ இங்கே a இது b இல்லையா. ஸோ a minus b whole square ஃபார்மேட்டில் இது இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இப்போ a minus b whole square இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ a square, ஸோ a ஸ்கொயருக்கு a தான் இருக்குது இல்லையா. நெக்ஸ்ட் b ஸ்கொயர் பிளேஸில் 3d இருக்குது, 3d ஸ்கொயர். ஓகே, ஸோ ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுத்துக்கும் பொதுவானது. ஓகே, நீங்கள் காமனாக ப்ராக்கெட் இல்லாமல் எழுதிட்டா அது தப்பு, ப்ராக்கெட்டோடு எழுதணும். ஓகே, தென் மைனஸ் 2ab. கரெக்டா? ஸோ இதுதான் உங்கள் a, இதுதான் உங்கள் b. தென் நெக்ஸ்ட் இதை பாருங்கள், a minus d whole square ப்ளஸ், ஸோ ப்ளஸ் போட்டுக்கோங்க அங்கே, ப்ளஸ் a square ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே உங்களோட b என்ன, d இல்லையா. ஸோ b ஸ்கொயர் மைனஸ் 2ab. got it? இங்கே நான் ஏன் ப்ராக்கெட் போடுறேன்னா, அங்கே சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது டிஃபர் ஆகும். ஓகே, ப்ளஸ் a ப்ளஸ் d ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இங்கே a வந்து இது, b வந்து இது. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகே, நெக்ஸ்ட் இது இப்போ a plus b whole square, a plus b whole square. It is a square
இங்கே மைனஸ் வராது, சாரி ப்ளஸ், ஏன்னா இது a ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயர். இங்கே மைனஸ் இருந்ததுனால மைனஸ் வந்துச்சு, இங்கே ப்ளஸ் வரும். ஓகேங்களா? தென் ப்ளஸ் 3d ஹோல் ஸ்கொயர், தென் ப்ளஸ் வரும் இங்கே. ஓகே, 2ab. got it? இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே a minus b whole square, இங்கேயும் a minus b whole square, இங்கே a plus b whole square, இங்கே a plus b whole square substitute பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது டோட்டலாக ஈக்குவல் டு என்ன? 276. got it? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 3 வந்து இந்த ஸ்கொயர் வந்து 3க்கும் காமன், டிக்கும் காமன், அதனால தான் நான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ 3 ஸ்கொயர் வந்து 9d ஸ்கொயர். got it? minus 3 2s are 6 ad, 6ad. okay, next plus a square plus into plus plus d square plus into minus minus 2ad. இப்போ ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால அவ்வளோவா வேரி ஆகாது, பட் மைனஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேரி ஆகும். அதனால் நீங்கள் எப்போவுமே ப்ராக்கெட் போட்டு சால்வ் பண்ணுறதை பழகிக்கோங்க. ஓகே, தென் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர் ப்ளஸ் 2ad. got it? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், a ஸ்கொயர் ப்ளஸ் இதே தான். ஸோ 3d, இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுத்துக்குமே பொதுவானது. ஸோ 3 ஸ்கொயர் வந்து 9, தென் d ஸ்கொயர், தென் ப்ளஸ் 3 2s are 6ad. got it? is equals to 276. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லைக் நெகட்டிவ் டேர்ம்ஸ், ஆப்போசிட் டேர்ம்ஸ் எதுனா இருந்தால் கேன்சல் பண்ணி மற்ற டேர்ம்ஸை ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இங்கே a ஸ்கொயர் a ஸ்கொயர் a ஸ்கொயர் a ஸ்கொயர் எல்லாமே பாசிட்டிவ். ஸோ எத்தனை a ஸ்கொயர் இருந்துச்சு? 1 2 3 4 a ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ எழுதிப்போம் இங்கே 4a ஸ்கொயர். ஓகே, ஸோ 4a ஸ்கொயர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எத்தனை d ஸ்கொயர் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், எதனா மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் டேர்ம்ஸ் இருந்தால் அதை கேன்சல் பண்ணிடுவோங்க. பாருங்கள், இங்கே minus 6ad இருக்குது, இங்கே ப்ளஸ் 6ad இருக்குது, கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே minus 2ad இருக்குது, இங்கே ப்ளஸ் 2ad இருக்குது, கேன்சல் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் a எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ d பாருங்கள், 9d ஸ்கொயர் ப்ளஸ் 1d ஸ்கொயர், 10d ஸ்கொயர், 10d ஸ்கொயர் ப்ளஸ் 1d ஸ்கொயர், இட்ஸ் 11d ஸ்கொயர், 11d ஸ்கொயர் ப்ளஸ் 9d ஸ்கொயர் எவ்வளோ? 20d ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் 20d ஸ்கொயர். got it? is equals to என்ன? 276. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன், இங்கே வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்மளோட a வேல்யூ என்ன நமக்கு தெரியும், d வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? ஸோ a வேல்யூ வந்து ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். a வேல்யூ வந்து 7. ஸோ a வேல்யூவை நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ a வேல்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு 7. ஸோ 4 7 ஸ்கொயர் ப்ளஸ் 20d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 276. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். 4 into 7 ஸ்கொயர் ப்ளஸ் 20d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 276 இல்லையா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ணிடலாம். ஸோ 7 ஸ்கொயர் என்ன? 49 இல்லையா? 7 7s are 49 ப்ளஸ் 20d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 276. ஓகேங்களா? ஸோ 49 into 4 எவ்வளோ? ஓகே, ஸோ 9 4s are 36, 4 4s are 16, 17 18 19, 196. ஓகேங்களா? ஸோ 196 ப்ளஸ் 20d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 276. ஸோ 20d ஸ்கொயர் அங்கேயே வச்சு இந்த 196 அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ விச் பிகம்ஸ் 276 மைனஸ் 196 இல்லையா? ஸோ மைனஸ் 196 ஆகிடும். ஸோ மைனஸ் பண்ணோன்னா 6 minus 6 is 0. தென் இங்கே நான் 1 borrow பண்ணுறேன். ஸோ 7 8 9, ஸோ 80 வரும் உங்களுக்கு. ஸோ 20d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 80. தட் இஸ் d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 80 divided by 20. ஸோ 40, சாரி 4 வரும் இல்லையா? ஸோ d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? when there is d square is equals to 4 or when some square terms is equals to something, அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் ரூட்டாக கன்வெர்ட் பண்ணுவீங்க.
So this becomes d is equals to root 4. Square அந்த பக்கம் எடுத்தா அது root ஆயிடும். இங்க நான் multiplication இந்த பக்கம் எடுத்தா division ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி square நான் அந்த பக்கம் எடுத்தேன்னா root ஆயிடும். பட் இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு டேர்மும் வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 4 அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த நீங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணும் ஏபிஜிபி சம்மில். டி இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 4 ஆர் சம் அதர் திங் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ ரூட் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 4 என்ன, 2 2s are 4 இல்லையா? ஸோ ரூட் 4 வந்து 2. ஸோ டி வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஓகேங்களா? ஸோ ஏ வேல்யூ 7, டி வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஓகே, ஸோ நம்ம இப்போ நம்மளோட வேல்யூ 4 டேர்ம்ஸ் என்ன அப்படின்றத ஏ வேல்யூ டி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிப்போம். ஸோ இப்போ நமக்கு என்னென்ன 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்ன, தட் இஸ் ஏ மைனஸ் 3d கமா ஏ மைனஸ் டி கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 3d இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இல்லையா? ஸோ நம்ம இப்போ நம்மளோட ஏ வேல்யூ என்ன 7, டி வேல்யூ வந்து +2 ஒரு முறை போட்டுக்கலாம், -2 இன்னொரு முறை போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ப்ளஸ் ஆர் -2 இருக்கு இல்லையா, முதல்ல +2 போட்டுப்போம். நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே 7 ஏன்னா 7 மைனஸ் 3 இன்டூ டி, டினா 2. ஓகே, கமா a minus d, that is 7 minus 2, then a plus d, that is 7 plus 2, then a 7 plus 3d, 3 into d, that is 3 into 2. ஓகேங்களா? so 3 2s are 6, 7 minus 6 is 1, comma 7 minus 2, 7 minus 2 na enna 5, then 7 plus 2, 7 plus 2 na enna 9, then 3 2s are 6, 7 plus 6 வந்து 13. ஓகேங்களா? இது வந்து நான் பாசிட்டிவ் 2 எடுத்தப்போ. ஓகே, ஸோ நம்ம இப்போ நெகட்டிவ் 2 எடுத்துக்கலாம். ஸோ நெகட்டிவ் 2 எடுத்து அதே வேல்யூ வருதா அப்படின்றத செக் பண்ணிப்போம். இப்போது a is equals to 7, comma d is equals to -2. ஓகே, ஸோ 7 into 7 minus 3 into -2. ஓகே, comma 7 minus -2, comma 7 plus -2, comma 7 plus 3 into -2. okay, so 3 2s are 6, minus into minus plus இல்லையா? so 7 plus 6 is 13, comma minus into minus plus 7 plus 2 is 9, comma plus into minus minus 7 minus 2 is 5, plus into minus minus 3 2s are 6, 6 minus 7 minus 6 is 1. okay, அப்படியே உல்டாவா வந்திருக்கு இல்லையா? 15913 இங்கே வந்திருக்கு பாசிட்டிவ் 2ல, நெகட்டிவ் 2ல 13951 அப்படின்ட்டு வந்திருக்கு. அவ்வளோதான். ஸோ என்ன நம்மளோட 4 டேர்ம்ஸ் என்ன ஜஸ்ட் பார்க்கும்போதே தெரியுது. therefore, ஸோ ஃபைனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும் எண்டிங்கில். இதை மிஸ் பண்ணக்கூடாது, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, therefore the 4 consecutive terms of AP are 1 5 9 13. ஓகேங்களா? ஹோப் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் திரும்ப வேணால் போட்டு பாருங்கள். லைக் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சம்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சம். ஓகே, டெஃபினட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஏபிஜிபி சம்ஸில். ஃபைன், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைன் தென், தேங்க்யூ ஸோ மச்.